ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரூபிக்ஸ் கியூப்பை வந்து சால்வ் பண்ணுவீங்களா? ஸோ அதனால் எங்கள் முன்னாடி வந்து ஒருக்க சால்வ் பண்ணி காட்டுங்கன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து அது எப்படி சும்மா நார்மலாக நான் வந்து எவ்வளோ நிமிஷத்தில் வந்து சால்வ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இதை வந்து நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சேர்க்க மாட்டேன். ஒரு நிமிஷத்தில் வந்து சால்வ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ அதுக்காக தான் இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் குழச்சிக்கிறேன் எல்லாத்தையும். இதை வந்து ஃபுல்லாக நான் இது பண்ணிக்கிறேன். எல்லாம் எந்த சேஃப்லனாலும் வச்சுக்கலாம். நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இது வந்து நான் காலேஜ் படிக்கும் போல ஒரு காம்படிஷன் வந்து போனோம் ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறது. அங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அதில் ஜெயிக்க முடியல என்னால். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 செகண்ட்ஸ் அந்த இதில்னா ஜாயின் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து நான் அதை ரொம்ப டெவலப் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கடுத்து இப்போ தான் உங்கள்கிட்ட வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போல் லைட்டாக சால்வ் பண்ணி நானாக பார்த்துக்கிடுவேன். சரி, ஓகே. இதை வந்து நம்ம நல்லா குழச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் நல்லா குழச்சிட்டோம். நம்ம இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இதை வந்து நான் டைமரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கா இல்லையா? சரி, ஓகே. இதை வந்து நான் உங்கள் முன்னாடியே வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டே நான் இது பண்ணுறேன். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேனா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் மிங்கிள் பண்ணதை ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீசெட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இப்போ வந்து ஸ்பீடாக சால்வ் பண்ணலாம். சரி, ஓகே. நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் வந்து எனக்கு எடுத்திருக்கு. இதில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து கழிச்சிக்கிட்டோம். ஏன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இது பண்ணுறதுக்கும் ஒரு 7 செகண்ட்ஸை கழிச்சிக்கலாம். கரெக்டாக 1 நிமிஷம் ஒரு 4 செகண்ட்ஸில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுவே அதிகமான டைமிங் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்கும் போல வந்து ஜாயின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 55 செகண்ட்ஸு அந்த இதில் தான் ஜாயின் பண்ணேன். மொத்தம் 3 ரவுண்டு இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா அது 50 செகண்ட்ஸ் கிட்ட வந்துச்சு மொத்தம். அதை கூட்டி குறைச்சி அந்த மாதிரி வச்சு இப்போ அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப நாளாக நான் சால்வ் பண்ணாமே விட்டுட்டேன். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போல மட்டும் சால்வ் பண்ணுவேன். சரி, ஓகே. நல்லா வந்துருச்சு. இதில் வந்து டிசைனும் நிறையா பண்ணுவாங்க. அங்கே காலேஜ் படிக்கும் போல் ஒரு 2 டிசைன்ஸ் வந்து சொல்லி காமிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ண மாதிரி இருக்கா. இதை வந்து எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா, இருங்க நான் ஒரு டிசைன் செஞ்சு காட்டுறேன். நல்லாயிருக்கும். அது நிறைய டிசைன்ஸ் வந்து செய்வாங்க. இதில் ஒவ்வொன்றும் அந்த கிராஸ் லைன்ஸ்னால் சூப்பராக வரும். இப்போ நான் அதில் ஒரு 2-3 தான் வந்து உங்கள்கிட்ட லைட்டாக செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த டிசைன்ஸை பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டிசைன். எல்லாமே அந்த நடுவில் இது வரும். இது ஒரு டிசைன் வந்து பண்ணுவாங்க. இது நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனுக்கு அடுத்து வந்து இதை வந்து நான் இன்னொரு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்த டிசைன் வந்து அதுவும் நல்லா தான் இருக்கும். அதில் வந்து நடுவில் உள்ளது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக உள்ளக்க வந்து வரும். அது எப்படி அதுவும் நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை இருங்க மாதிரி வச்சுட்டு இப்போ வந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி இந்த டிசைனை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த டிசைன் தான் அது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் வந்து நடுவில் உள்ளது மட்டும் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிசைனு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கும். இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயே ஒரு 5-6 டிசைன்ஸ் வந்து நிறையா பண்ணுவாங்க. கிராஸ் லைன் வந்து இந்த இது மட்டும் இருக்கும்.
இந்த லைன் வந்து ஒரு மாதிரியா இருக்கும், ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸும் பண்ணி காட்டுவாங்க. இதை நிறைய ஒரு சொல்கிறாங்க. எனக்கு வந்து நானே ஒரு 2-3 ஃபார்முலாஸை வந்து அப்ளை பண்ணி தான் நான் பண்ணுறேன். இதை நான் உங்களுக்கு வேணால் அந்த கைடு வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த கைடை வச்சு நீங்களே கற்றுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்ன ஒரு 1 வீக்காக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரூபிக்ஸ் கியூப்பை வந்து நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, இதை நான் பழையபடியே நான் கொண்டு வந்துக்கிறேன். இந்த டிசைன் வந்து கொண்டு வந்துட்டு பழையபடி கொண்டு வந்துடணும். நம்ம வந்து அப்படியே குலைச்சிற மாதிரியே ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நான் அந்த பழையபடி அதை கொண்டு வந்துடுறேன். இப்போ எங்கே வந்துருச்சு? பழையபடி கொண்டு வரதுலேயே குழப்பமாக இருக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான். சின்னது தான், மாற்றிடலாம். அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாமே இப்போ டிசைன்ஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஆயிடுச்சு. அந்த கைடை வந்து நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் அந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் கற்றுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை வச்சுட்டு யாரும் வந்து நீங்கள் இதை வந்து சால்வ் பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டிப்பாக அனுப்பிவிடுங்க, டேக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே தந்துடுறேன். அதில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இது 2x2 ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு அது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது போக எல்லா ரூபிக்ஸ் கியூப்பும் நான் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.